ஆக்ஷன். ரீசெண்டாக யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே K.G.F PisthaBoysன்னு சொல்லிட்டு ஒரே மென்ஸ்வேர் ரிலேட்டடான வீடியோஸ் தான் அதிகமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சின்ன ஷாப்லேருந்து K.G.F அப்படின்ற ஒருத்தர் வீடியோ பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் இயர் ரெண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா K.G.F 1, K.G.F 2, K.G.F 3ன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த மென்ஸ்வேரை ஓப்பன் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் இந்த மாதிரி கார்மெண்ட் ரிலேட்டடான பிஸ்னஸை எப்படி ஓப்பன் பண்ணி அதுலேருந்து மந்த்லி ஒரு 35,000லேருந்து 50,000க்கு மேலே எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி மென்ஸ்வேரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத ஒரு 5 பாயிண்ட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். பிசினஸ்ல இன்ட்ரஸ்டடா இருக்கவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இந்த மாதிரி ட்ரெடிஷனல் பிசினஸ்ல பொதுவா கேட்கப்படுற கேள்வி என்னன்னா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்றது தான். சோ இந்த வீடியோவோட எண்ட்ல நான் அதை பத்தியும் ஃபுல்லா சொல்லியிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் குவாலிஃபிகேஷன். இந்த மாதிரி மென்ஸ்வேர் பிசினஸ்க்கு இந்த மாதிரி ட்ரெடிஷனல் பிசினஸ்க்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன் தேவைப்படுதான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி மென்ஸ்வேர் ஸ்டார்ட் பண்றதுக்கு எந்த ஒரு டிகிரியோ எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் போதும். 9 to 5 ஜாப் போற நிறைய பேருக்கு ஓன் பிசினஸ் ட்ரை பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா என்ன மாதிரி பிசினஸ் பண்றதுன்னு ஐடியா இருக்காது. நீங்க எல்லாம் இந்த மாதிரி கார்மெண்ட் ரிலேட்டடான பிசினஸை ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்ல நான் வந்து க்ரூமிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் வந்து ஃபேஷன்ல அப்டேட்டடா இருப்பேன், எனக்கு வந்து காஸ்டியூம் டிசைனிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாதிரி மென்ஸ்வேர் கிட்ஸ்வேர்னு சொல்லிட்டு கிளாத்திங் ரிலேட்டடான பிசினஸ் எது வேணா நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். நான் வந்து ஆல்ரெடி 9 to 5 ஜாப் போயிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அந்த ஜாப்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஏதாச்சும் ஒன்று பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டு தேவையில்லாம அவங்களோட காசையும் வேஸ்ட் பண்ணி டைமையும் வேஸ்ட் பண்ணி சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அதை பத்தி அதுக்காக நிறைய பாதிப்பெல்லாம் ஏற்படுது. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாம யாருமே பிசினஸ்க்கு வராதீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பிசினஸ் ரன் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு ஐடியா இருக்கு அப்படின்னா பிசினஸ் உள்ள வாங்க. நிறைய பேர் வந்து ஜாபை குவிட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிசினஸ் பண்றேன்னு வந்துட்டு அப்புறம் பிசினஸ்ல நிறைய லாஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஜாப்க்கே போயிடுறேன், அதுவே பெட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா தாராளமா நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுல செகண்ட் பாயிண்ட் என்னன்னா எந்த மாதிரியான பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, பிரான்சைஸா இல்ல ஓன் பிசினஸா? பிரான்சைஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பெரிய பிராண்ட்ல இருந்து சின்ன பிராண்ட் வரைக்கும் நிறைய கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பிரான்சைஸ் தராங்க. பிரான்சைஸ்ல ஒரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ், உங்களுக்கு தேவையான ட்ரைனிங், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையான ஸ்டாஃப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க வந்து ஜஸ்ட் அந்த பிசினஸை ரன் பண்ணா மட்டும் போதும். ஆல்ரெடி அந்த பிராண்டுக்கு தேவையான எல்லா வேலையும் வந்து அவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து எல்லாமே அந்த பிராண்டே வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க அந்த பிராண்டோட நேம் யூஸ் பண்ணி ஷாப்பை ரன் பண்ணா மட்டும் போதும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரான்சைஸ். இதுல ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஓன் பிசினஸே ரன் பண்றேன், என்னோட நேம்ல என்னோட ஷாப்பை நானே டிசைன் பண்ணி A to Z எல்லாத்தையும் நானே பார்த்து நானே பண்ணிக்கிறேன், என்னோட ஓன் ரிஸ்க்ல பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைக் வந்து பாத்தீங்கன்னா இந்த K.G.F PisthaBoys இந்த மாதிரி ஷாப்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பிராண்ட் நேம்ல அவங்களே வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஷாப்ல A to Z வந்து பாத்தீங்கன்னா அவங்களே டிசைன் பண்ணி அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி அவங்களே தான் வந்து ஷாப்பை ரன் பண்றாங்க. ஸோ இது வந்து எந்த ஒரு பிராண்டு கீழேயும் வந்து நம்ம வந்து ரன் பண்ணாம நம்மளோட ஓன் நேம்ல நம்மளோட பிராண்டை கிரியேட் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா ஓன் பிசினஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி. பட் வந்து இந்த மாதிரி பண்றோம்னு நினைக்கிறவங்க இது ரெண்டுத்துல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல தேர்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் பிசினஸ்ல பிளேஸை சூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற இடம் ரூரலா இல்ல சிட்டியா இல்ல டவுனா அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியம். இல்ல ப்ரோ எங்க ஊர்ல ஆல்ரெடி நிறைய துணி கடை இருக்கு, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ரொம்ப நல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க, நானும் அதே இடத்துல போயிட்டு கடையை ஓபன் பண்ணி ரொம்ப நல்லா ரன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா யோசிச்சு யாரும் போய் மாட்டிக்காதீங்க. நீங்க சூஸ் பண்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான ஏரியா, அந்த ஏரியால வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 3,000 to 5,000 பீப்புளாவது வாக்கிங்ஸ் இருக்குமா, அந்த இடத்துல சுத்தி காலேஜ் இருக்கா இல்ல ஏதாவது ஐடி கம்பெனிஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு மினிமம் ஒரு 5,000 பீப்புளாவது அந்த இடத்துல சர்வே பண்றாங்களா அப்படின்றத பார்த்துட்டு தான் நீங்க வந்து ஒரு இடத்தையே சூஸ் பண்ணணும். நீங்க சூஸ் பண்ற ஏரியால பிரீமியம் கஸ்டமர்ஸ் அதிகமா இருக்காங்களா இல்ல மிட் ரேஞ்ச் கஸ்டமர்ஸ் அதிகமா இருக்காங்களா அப்படி எல்லாத்தையுமே பார்த்துட்டு இறங்கி கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு மேல வந்து ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணுங்க. இடத்த சூஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணாலும் அது வந்து தப்பே கிடையாது. ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ்க்கு இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதில் ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு ஷாப்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஷாப்போட சைஸை பொறுத்தும் ஷாப்போட லொகேஷனை பொறுத்தும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். பேசிக்கா ஒரு பக்காவான மென்ஸ்வேர் ரெடி பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhs to 4 lakhs ஆச்சு அமௌண்ட் வந்து தேவைப்படும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 100ல இருந்து ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கிற ஒரு சின்ன ஷாப்க்கு 4 lakhs ஆச்சு மினிமம் அமௌண்ட் தேவைப்படும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து 30% ஆஃப் அமௌண்ட்டை வந்து இன்டீரியருக்கு செலவு பண்றது வந்து ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 65%ல இருந்து 75% வரைக்கும் அமௌண்ட்டை வந்து
நீங்கள் வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஷாப் ஓப்பன் பண்ணுற புதுசில் நல்லா அழகாக இருக்கணும், நல்லா இருக்கணும் ஷாப் அப்படின்றதுக்காக இன்டீரியருக்கே இருக்கிற மொத்த காசே செலவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா ஷாப்பில் வந்து ஸ்டாக் போகிறதுக்கு கையில் காசு இருக்காது. உங்ககிட்ட காசு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்டீரியருக்கு செலவு பண்ணுறது நல்லது. உங்ககிட்ட காசு இல்லாத பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டாக்ஸில் போடுங்க. ஸ்டாக்ஸில் போட்டு நம்ம வந்து சேல்ஸ் ஆன அப்புறம் காசு வந்த அப்புறம் அதுலேருந்து சம்பாரிச்ச அப்புறம் நம்ம வந்து அந்த அமௌண்ட் எடுத்து கடையை ரெடி பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். இப்போ சொன்ன இதே இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முலா தான் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலுமே. இப்போ நீங்கள் ஒரு 10 lakhsல வந்து கடையை ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 10 lakhsக்கு வந்து ஒரு 500 to 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஷாப் எடுத்து அதுக்கு வந்து ஒரு 25 to 30% ஆஃப் அமௌண்ட் வந்து இன்டீரியருக்கு செலவு பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஒரு 7லேருந்து 7.5 lakhs வரைக்கும் அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமருக்கு ஸ்டாக் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சேல்ஸும் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாக்ஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் சூஸ் பண்ணுற இடத்துல வந்து எந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் அதிகமாக மூவ் ஆகுதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு டெட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை கம்மி பண்ணுங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு லாஸும் இல்லாமல் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து பண்ணுங்க. இதில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 5th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ கிரெடிட். முடிஞ்ச அளவுக்கு பிஸ்னஸை வந்து கடன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நீங்களும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் யாருக்கும் கடனும் கொடுக்காதீங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பாயிண்ட். கடன் வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வச்சு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா கடன் வந்து மிகப்பெரிய ஒரு லாஸ்ல போய் முடியறது கூட ரொம்பவே சான்ஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து வட்டிக்கு காசு வாங்குறது அப்படி இல்லைன்னா இப்போதைக்கு யார்கிட்டயாவது அமௌண்ட்டை வாங்கி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம், ஒரு 2-3 monthsல வந்து அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா கால்குலேஷன் பண்ணி மாட்டிக்கிறாங்க. ஒரு பிசினஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 6 monthோட சேல்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஒவ்வொரு மந்தோட சேல்ஸை வந்து கரெக்டாக ப்ராப்பராக ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால பிஸ்னஸை ப்ராப்பராக ரன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு மந்த் நடக்கிற சேல்ஸை வந்து சேல்ஸ் ஆன அமௌண்ட்டை வந்து எடுத்து நீங்கள் உங்களுக்கு கடன் கொடுக்குறதோ இல்லை வேற ஏதாவது வீண் செலவோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து ப்ராப்பராக ஸ்டாக்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸ்டாக்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வர மாட்டாங்க. ஸோ நீங்கள் மறுபடியும் ஸ்டாக்ஸ் போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா மறுபடியும் கடன் வாங்கி தான் ஸ்டாக் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கடன் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொரு வாட்டி ஸ்டாக் போடும்போது கடன் வாங்கி ஸ்டாக் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கடன் தான் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். உங்களால் வந்து அதை கிளியர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 6 monthோட சேல்ஸை வந்து கரெக்டாக ப்ராப்பராக ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கற்றுங்க. ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களால் வந்து ஸ்டாக்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். ஸ்டாக்ஸ் மெயின்டைன் பண்ணீங்கன்னா தான் கஸ்டமர்ஸ் வருவாங்க. கஸ்டமர்ஸ் வந்தால் தான் சேல்ஸ் நடக்கும். சேல்ஸ் நடந்தால் தான் உங்களால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டே வந்து ரிட்டர்ன் எடுக்க முடியும். ஸோ இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை ரிட்டர்ன் எடுத்தால் தான் உங்களால் அடுத்து பணத்தை வந்து சம்பாதிக்கவே ஆரம்பிக்க முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பராக ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை கற்றுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸை வந்து ரன் பண்ண முடியும். அவ்வளோதான். நான் சொன்ன இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸை ரன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன விஷயம் மென்ஸ்வேருக்கு மட்டும் இல்லை, ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே இதே ஃபார்முலா தான். நீங்கள் ஒரு டீ கடை ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது கார்மெண்ட் ரிலேட்டடான பிஸ்னஸ் எது ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் சரி, அதுக்கு இதே ப்ரொசீஜர் தான். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை உங்கள் வீட்டில் வேறு யாராவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிஸ்னஸில் சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அவங்களால அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, பாய்.